தெரியாமல் போச்சே, ஹனி கேக் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக. அது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டை வந்து ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஆயில் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ 1/2 கப் மில்க் சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுக்கும் போது அரைப்படாத சீனியெலாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துடலாம். உங்களில் யாருக்கெல்லாம் ஹனி கேக் பிடிக்குமோ ஹனி கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் டின்னில் பட்டர் பேப்பர் செட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் எல்லாத்தையும் நம்ம டென்னில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணுறது மூலமாக ஏர் பபிள்ஸ் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடும். கேக் வந்து சரிசமமாக வேகும். இப்போ நம்ம கேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஹனி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்து கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மேலே வைக்கக்கூடிய ஜாம் சிரப் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிசான் ஜாம் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் பண்ண கேக்கை நான் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃபில் நான் ஹனி கேக் செய்ய போகிறேன். இன்னொரு ஹாஃபை நான் அப்படியே ப்ளைன் கேக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். கேக்கில் நல்லா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, நான் பண்ணுற மாதிரியே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஹனி சிரப் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கேக்கை நல்லா சோக் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சோக் பண்ண வேணாம், இதுக்கு கொஞ்சம் சோக் பண்ணாலே இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த ஜாம் சேர்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஹனி கேக்கான டேஸ்ட்டே கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது பார்த்தா தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜாம் நல்லா செட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸியான ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் லட்சோ விலாக்ஸ்.